வழங்குவதற்காக நமது ஐயா மணிபாரதி அவர்கள் கரங்களால் வழங்க இருக்கிறார்கள். அந்த கல்வி ஊக்கத்தொகையினை பெறுவதற்காக இடவள்ளிக்கரை சார்ந்த வைஷ்ணவி அவர்களையும் குளத்தங்கரை பகுதியை சார்ந்த மெட்டில்டா அவர்களையும் மணிமண்டபத்தின் அருகாமையில் வருக வருக வரவேற்கிறோம். முதலாவதாக வைஷ்ணவி இடவள்ளிக்கரை, அடுத்ததாக மெட்டில்டா குளத்தங்கரை காரி குளத்தங்கரை. தையல் இயந்திரம் ஒன்று தச்சூர் பகுதியை சார்ந்த கவிதா என்ற ஒரு ஏழை அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். தச்சூர் பகுதியை சார்ந்த கவிதா அவர்கள் மணிமண்டபத்தின் முன்னால் வந்து சேர்மாறு வேண்டிக் கொள்கின்றோம். குலுக்கல் முறையில் வெற்றி பெற்ற நண்பர்கள் அரியாந்தோட்டம் பகுதியை சார்ந்த ஜி சிவரதிகா தையல் இயந்திரம் பெற்று சென்ற சிவரதிகா. அடுத்ததாக வைஷ்ணவி சுவாமிபுரம் திருவிளக்கு பணிவிடையில் குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றவர்கள். இந்த பரிசினை வழங்குவதற்காக டாக்டர் தமிழ் சிற்பி ஆர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களை என்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். எம் வைஷ்ணவி சுவாமிபுரம் கைதட்டு உற்சாகப்படுத்துங்க. அரிஸ்டெல்லா மூவாற்று முகம். அடுத்ததாக சிவசினி சுவாமிபுரம் ஜெர்சினி சுவாமிபுரம். சிவசைனி சுவாமிபுரம். இந்த திருவிளக்கு பணியுடையில் குலுக்கல் முறையில் வெற்றி பெற்ற அன்பர்களுக்கு இந்த முதல் பரிசு வெள்ளி விளக்கு மற்ற ஏனைய பரிசுகளையும் வழங்கியவர்கள் சுரேஷ் ஜுவல்லரி அன்னார் அவர்கள் உரிமையாளர் தமிழ் சிற்பி ஆர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு அவர் கரங்களால் வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு கருணைப்பதி நிர்வாகம் சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, அடுத்ததாக ஆடை தானம் வழங்க இருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். ஆடை தானத்தினை வழங்கி துவக்கி வைக்குமாறு ஐயா மணிபாரதி ஐயா அவர்களை நம்முடன் அழைக்கின்றோம். துண்டுகளை சார்ந்த அம்முக்குட்டி யசோதா சாவித்திரி துண்டுகளை சார்ந்த அம்முக்குட்டி யசோதா சாவித்திரி, செண்பகச்சேரியை சார்ந்த மீனாட்சி, வலியலை சார்ந்த முத்தம்மாள், செண்பகச்சேரியை சார்ந்த வசந்தகுமாரி, இடவள்ளிக்கரை சார்ந்த ஜெகதி, ஆலஞ்சோலை பகுதியை சார்ந்த அமிர்தம், காட்டுவலையை சார்ந்த செல்லத்தாய், சூட்டூர் கோணத்தை சார்ந்த சரஸ்வதி. 10 பேர் உடனடியாக வந்து ஆடைகளை பெற்றுச் செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். மற்ற அன்பர்கள் வழிவிட்டு ஒத்துழைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக மாரப்பாடி பகுதியை சார்ந்த கோமதி, சி கோமதி, சூட்டர்கோணம் பகுதியை சார்ந்த உஷா,
இடவழிக்கரை பகுதியை சார்ந்த துளசிபாய், வெட்டுக்காட்டு வெள்ளை தங்கம்மாள். அடுத்ததாக ஆடை தானம் வழங்கிய ஐயா மணிபாரதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ் சிற்பி திரு R.R. சுரேஷ்குமார் அவர்கள் ஆடை தானத்தை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். ஒற்றையால் விலை ராஜம், சிதறால் செல்லம், கொக்கவிளை சாந்தகுமாரி, செண்பகச்சேரி தங்கம், செண்பகச்சேரி அன்னம்மாள், இடவழிக்கரை ஜெயந்தி. மற்ற அன்பர்கள் வழிவிட்டு இந்த விழாவினை சிறப்பிக்க ஒத்துழைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். ஐயா தமிழ் சிற்பி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஆடை தானம் வழங்கி சிறப்பிக்க வருகை தருமாறு புலவர் கு ரவீந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செண்பகச்சேரி தங்கம்மாள், இடவழிக்கரை ஜெயந்தி. அடுத்ததாக பூவன்விளை தங்கம்மாள், மானத்தூர் கோணம் சீதா, திருவட்டார் விஜயா, தெருவிலை புஷ்பம், துண்டுவிலை சின்னம்மாள், சூட்டூர் கோணம் கிருஷ்ணம்மாள், தெருவிலை பாலம்மாள், செண்பகச்சேரி ஜெயக்குமாரி, மாடவில்லை பகுதியை சார்ந்த கமலாட்சி. அனைவரும் உடனடியாக வந்து தங்கள் ஆடைகளை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டி வருகின்றோம். புலவர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லாசாரி விலை, ஜானகி தெருவிட்டு விலை, செல்லம்மாள் சூழியல், பூமணி திருநந்திக்கரை, தேவி மாத்தூர் கோணம், தங்கம் இடவழிக்கரை, தங்கம் கோட்டைக்ககம், ஞானதங்கம் மாரப்பாடி, நாகம்மாள் மாரப்பாடி. கேவி சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அருமனை கிராம அலுவலர், உதவி கிராம அலுவலர் ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்புடன் மணிமண்டபத்தில் வருகை தந்து ஆடை தானம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா கார்த்திகேயன் அவர்கள் ஆடை தானம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் டோக்கன் வாங்கிட்டு கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக புண்ணியம் அன்பர் சங்க தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மணிமண்டபத்தின் அருகாமையில் வருமாறு அழைக்கின்றோம். ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆடை தானம் வழங்கி சிறப்பிக்குமாறு வேண்டியிருக்கின்றோம்.
சரி. ஆயுதானம் வாங்குவதற்கு ஏற்கனவே டோக்கன் கொடுத்திருக்கிறோம். அந்த டோக்கன் கையில் இருப்பவர்கள் மட்டும் ஆயுதானம் பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்னார் அவர்களுக்கு கருணை பரிசாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக புலவர் திரு சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கு கருணைப்பதி அறக்கட்டளை தலைவர் திரு பால்வர்ணநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நிறைய பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக உதவி கிராம அலுவலர் திரு ஐயா கார்த்திகேயன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நிறைய பரிசு வழங்க இருக்கின்றோம். அடுத்ததாக தமிழ் சிற்பி டாக்டர் ஆர் சுரேஷ்குமார் அன்னார் அவர்களுக்கு நமது கருணைப்படி அறக்கட்டளை தலைவர் திரு பால்வர்ணநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நிறைய பரிசு வழங்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக அரண்மனை பேரூராட்சி தலைவர் திரு கே வி சந்திரசேகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக புலவர் கு ரவீந்திரன் ஐயா அவர்களை அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு மிக தாழ்வுடன் வேண்டிக் கொள்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக நமது இந்த திருக்கல்யாண விழாவிற்கு அவனை எழிப்பிடு மாதவம் புரிந்த மயாதி சூட்சம் காலமரத்து ஓலையிலே தர்மயுக பாலத்தை அமைத்து தந்த தயாபுரம் வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருள் பேரருடன் அருமனை கொக்கஞ்சி என்ற திருவிடத்திலே ஐயா கருணை பதியமைத்து கட்டுப்பாடாக கடமை உணர்ச்சி மிக்க மக்களோடு கூடி இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் 14 நாட்களாக 16வது நாளாக திருக்கல்யாண வைபவத்தை நீங்கள் கண்டீர்கள். இந்த வைபவத்திலே பெரும்பாலான பெண்கள் அம்மைமார்கள் இதிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா 4 ஐயாக்கள் அடியேனை சென்னைக்கு வந்து அழைத்தார்கள். 17 நாட்களும் திரியேடு வாசிக்க வேண்டும், தாங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். என்னால் 17 நாட்களெல்லாம் வெளியூரிலே தங்கவே முடியாது, நெருக்கடியான வேலைப்படவிலே இருந்து கொண்டிருப்பவன் என்பதை அவர்களிடத்திலே சொல்லி, ஒரு நாள் வேண்டுமானால் என்னால் முடிந்த அளவு வருகிறேன் என்று சொன்னேன். வரவழைத்தார்கள், அன்பு செலுத்தினார்கள், அரவணைத்தார்கள். அந்த அத்தனை ஐயாக்கள், அதாவது கருணைபதியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து, அன்பு கோடி மக்களாகிய நீங்கள் இங்கே ஐயாவிடத்திலே கொண்டுள்ள பாசத்தை, பரிவை, பற்றை, பக்தியை பெருமிதமாக என்னால் உணர முடிந்தது. கிட்டத்தட்ட 1000 பெற்ற விருதுகளாய் 6000 தாங்கல்களுக்கு மேல்
ஐயா நமக்கு அருளி இருக்கிறார். அந்த 6000 தாங்கல்களில் கிட்டத்தட்ட 700 தாங்கல்களில் அடியேன் பணிவிடை செய்திருக்கிறேன். இன்னும் நூற்றுக்கணக்கான ஆலயங்களிலே பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய பெருமிதத்தை இங்கே காண முடிந்தது. மக்களினுடைய எழுச்சி. ஐயா சொன்னது போல ஆடையும் பொன்னுங்காசும் அன்னமும் பாலும் உந்தன் நீடிய தயவினாலே எனக்கு அவர் இதனால் மட்டும் பாடியே முகங்கோணாமல் மனத்தயவதனால் இன்று தேடிய மக்கள் தன்னை சிந்தையில் நினைக்கின்றனர் என்று சொன்னார்.